அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை பணியாளர் சங்கம் இணைந்து 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து முன்னிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை பணியாளர் சங்கம் இணைந்து கருப்பு ஆடை அணிந்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வேண்டும், நியாயவிலைக்கடை பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்ட அரசு துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு காலை முறை ஊதியம் வழங்கிட வேண்டும் எனவும், பொது விநியோக திட்டத்தின் கீழ் தனித்துறை உருவாக்கிட வேண்டும், அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரியை ரத்து செய்யப்பட வேண்டும், சாலை பணியாளருக்கு 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கணக்கெடுத்துக் கொண்டு பண பயன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு உடை அணிந்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்தது வழங்கிடு கல்வி தகுதி அடிப்படையில் ஒதுக்கீட்டு கொள்கை பாடி வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவது, வெற்றி பெறுவது, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் 21 மண்டலங்களில் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கருப்பு ஆடை அணிந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஓய்வு திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு, இன்றைய தமிழக அரசு ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டம் வழங்குவோம் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குவதில் மற்ற மாநிலங்கள் வழங்கினாலும் மத்திய அரசு வழங்கினாலும் இன்னும் தமிழக அரசு அந்த பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குவதிலே பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அரசு பணியாளர்களுக்கு இந்த ஒப்பு விடுப்பு ஊதியம் என்பது கொரோனா காலத்திலே நிறுத்தப்பட்டது. இந்த கொரோனா முடிந்த 3 ஆண்டுகளுக்கு 3 நாளைக்கும் அதை அந்த கோரிக்கை வழங்காமல் 2026 ஏப்ரலிலிருந்து வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த அரசு பணியாளர்களுக்காகவும் அரசியலை வேலை செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் எந்தவித கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கு முன்வரவில்லை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று நியாயவிலைக்கடை பணியாளர்களுடைய பிரச்சனைகள் என்றால் அதிகமாக நியாயவிலைக்கடை பணியாளர்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசுக்கு எடுத்துரைத்து அனைத்தையும் நாங்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். நியாயவிலைக்கடை பணியாளருடைய கோரிக்கை என்பது மக்களுக்கான கோரிக்கையாக தான் இருக்கின்றதை விட அந்த பணியாளர்கள் வாழ்விலே ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே இல்லை. சரியான எடையில் பொருட்களை கேட்கின்றோம். சரியான, அதாவது கட்டுப்பாடற்ற பொருட்களை அதிகமாக வழங்கக்கூடாது, எடை குறைவில்லாமல் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும், பொட்டல முறைகளை வழங்க வேண்டும் என்ற இந்த எங்களுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை பணியாளர் சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. அரசு பலமுறை அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் அது இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது. இப்பொழுது என்னவென்றால் பிஓஎஸ் மிஷினையும் மின்னணு தராசையும் இணைக்கின்றார்கள். ஆனால் சரியான எடையில் உணவுப் பொருட்கள் வழங்காமல் அவர்கள் இந்த நடைமுறைப்படுத்துவது என்பது மிகவும் மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஒரு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய, ஒரு பிரச்சனை அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கின்றது. குடோனிலிருந்து அந்த நியாயவிலைக் கடைகளுக்கு வருகின்ற பொருட்களை சரியான எடையில் முதலில் வழங்கிவிட்டு அதற்கப்புறம் இணைப்பது தான் சரியாக இருக்கும். அதேபோன்று கைவிரல் ரேகை என்பது 40% கைவிரல் ரேகை இருந்தால் போதும் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது அதை 90% மாற்றியிருக்கின்றார்கள். மீண்டும் அதை 40% மாற்ற வேண்டும். 40% இருக்கின்ற பொழுதே பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. சரியான அளவில் சரியான முறையில் பொருட்கள் வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் மக்களுக்கும் பணியாளருக்கும் ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை மீண்டும் 40% மாற்ற வேண்டும். அந்த அவுட் சோர்சிங் தொகுப்பு முறைகளை ஒழிக்க வேண்டும். அவர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். குறைந்த ஊதியம் பெறுகின்ற அரசு பணிகளை குறைந்த ஊதியம் பெறுகின்ற பணியாளர்களுக்கும் நிரந்தர ஊதியம் வழங்கிட வேண்டும். ஓய்வூதியம் இல்லா பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம், அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். பிடிஎஸ்க்கு தனித்துறை வழங்கிட வேண்டும். 2003 பணிபுரிகின்ற டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிடும். அவர்களுடைய தொழிற்சங்க சட்டப்படி அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும். அதேபோன்று சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்
பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், முறையான ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று கூறினார்கள். இது போன்ற எந்த கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கம் வழங்காததால் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அரசு இது போன்ற எங்களை போன்ற போராடும் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். போராட்டத்துக்கு அரசு செவிசாய்த்து வரல சார். அடுத்த கட்ட போராட்டமாக என்ன சார்? நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் பண்ருட்டியில் மாநில மாநாடு நடத்துகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 போராட்டத்தை நடத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறணும்னு பார்க்குறோம். நிறைவேறவில்லை என்றால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டத்தை நடத்துவோம். போராடி தான் கோரிக்கைகளை வெற்றி பெற, போராடினால்தான் கோரிக்கைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் கோரிக்கைகள் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம்.